நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. விஜய் தொலைக்காட்சி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே ஒரு படம் பார்க்கிறீர்கள். அது நாம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய காட்சி. ஒரு ஆறு, அந்த ஆற்றங்கரை எப்படி குப்பை கூளத்துடன் பொல்யூஷனுடன் சுற்றுப்புற சூழ்நிலை மாசு எல்லாவற்றுடனும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறீர்கள். இதே மாதிரி இது ஒரு படம் பார்க்கிறீர்கள். இது நமது பாரத தேசத்திலே குஜராத் மாநிலத்தில் உள்ள சபர்மதி ஆற்றின் படம். அங்கு எவ்வளவு நீட்டாக கிளீனாக இருக்கிறது பார்க்கிறீர்கள். இப்பொழுது முந்தைய காட்சிக்கு இந்த காட்சிக்கு என்ன வித்தியாசம்? முந்தைய காட்சி அக்காவினிடம், இந்த காட்சி தங்கையினிடம். அதனால் அக்கா தங்கை என்று சொல்கிறார். நமக்கெல்லாம் ஒன்று தெரியும், அடிக்கடி திட்டுறாங்கல்ல, அது சுத்தம் மூதேவி அப்படின்னு. மூதேவி என்பவள் லக்ஷ்மிக்கு முன் பிறந்தவள். லக்ஷ்மி மூதேவியின் தங்கை. விஷம் முதலில் வந்தது, அமிர்தம் பிறகு வந்தது. அதே போல திருப்பார்கடலை கடைந்த பொழுது மூதேவி முதலிலே தோன்றினாள். ஆனால் எங்கெல்லாம் நல்ல மங்களங்கள் இல்லையோ, எங்கெல்லாம் துப்புரவு இல்லையோ, எங்கெல்லாம் தூய்மை இல்லையோ, எங்கெல்லாம் கடுமையும் விரோதமுமே இருக்கோ, அங்கே மூதேவி அமர்வாளாம். அவளை கண்டவுடனேயே அவளுடைய நிலை உணர்ந்து கொண்டு தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், அசுரர்கள் எல்லாருமே நடுங்கினான். அவளை யாருமே சீண்டலை. அவள் அதனாலேயே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி ஒரு மூலையில் அமர்ந்திருக்கா. மேலும் திருப்பார்களில் கடைந்தார்கள். கடைந்த பொழுது விண்ண வரமுதுனா அமுதில் வரும் பெண்ணமுது என்று பிராட்டி தோன்றினாள். அன்றைக்கே சொன்னமே, விகாசி கமலஸ்திதா என்று மலர்கின்ற தாமரையிலே மலர்மகளாகிய பிராட்டி தோன்றினாள். தோன்றிய பொழுதே எல்லா இடத்துலையும் நல்ல இன்பமான வாசனை, மனம் வந்துதான். நாற்றம் போய் துர்நாற்றம் போய் நல்ல வாசனை. மூதேவி வந்தபொழுது வந்த துர்நாற்றமெல்லாம் இப்போ இல்லை. ஆகையினால லக்ஷ்மியை கண்டு எல்லோரும் மகிழ்ந்தார்கள். லக்ஷ்மி கையிலே மாலையை கொடுத்து சுயம்வரம் ஏற்பாடு செய்தான் சமுத்திரராஜன். அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டா, இந்த லக்ஷ்மி நமக்கு மாலை போடணும் அப்படின்னு. அது மட்டுமல்ல, முனிவர்களுக்கு கூட ஆசை வந்துருத்தான். லக்ஷ்மி அந்த மாலையை கையில் ஏந்து கொண்டு பார்த்து கொண்டே வந்தாள். திருமாலை பார்த்தாள். இவன் தான் சரி என்று திருமாலுக்கு மாலையிட்டாள். கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பகவான் சொன்னார். ஆனால் லக்ஷ்மி தேவி அவசரப்படக்கூடாதுன்னா. ஏம்மான்னு கேட்டார். லக்ஷ்மி தேவி சொன்னால், என்னுடைய சகோதரி தமக்கை, அவளுக்கு இன்னும் திருமணமாகலை. அவளுக்கு திருமணமாகாத பொழுது நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது? முன்பிறந்தவளுக்கு மனம் இல்லாமல் பின்பிறந்தவள் மனம் செய்து கொள்வது நெறியில்லை. எனவே அவளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினாள். திருமால் பார்த்தார், அந்த பெண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? யாரும் ரெடி இல்லை. அப்போ எம்பெருமான் தங்கள் திருமணம் நடக்கணுமே, அதற்காக அங்கே ஒரு முனிவரை பார்த்தான். ஐயா முனிவரே, நீர் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. முனிவர் தலையை சொரிஞ்சார். திருமாலே, எந்தெல்லாம் கட்டுறியவளை, எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ, எங்கெல்லாம் அழுகு இருக்கோ, எங்கெல்லாம் பயம் இருக்கோ, எங்கெல்லாம் அமங்கலம் இருக்கோ, எங்கெல்லாம் குப்பை இருக்கோ, எங்கெல்லாம் துர்நாற்றம் இருக்கோ, அங்கெல்லாம் கூடியிருக்கிற அம்மாவும் அவளை போய் என்னோட கல்யாணம் பண்ணி கொடுத்த நடத்த சொல்கிறியே, உனக்கு லக்ஷ்மி தேவியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசரத்தில் இப்படி என்னை மாட்டி விடலாமா? இது உனக்கே நியாயமாக இருக்கான்னு புலம்பினார் அந்த முனிவர். பரந்தாமன் புன்முறுவல் பூத்தான். நீ கவலைப்படாத, நீ இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க. என்ன நீ அவளுக்கு கல்யாணம் ஆனால் தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு லக்ஷ்மி முரண்டு பிடிக்கிறான். அதனால் லக்ஷ்மி நான் திருமணம் செய்து கொண்டால்தான் அதற்கப்புறம் இந்த உலகம் முழுக்க மங்களத்தோடு இருக்கும். அதனால் எனக்காக, இந்த சமுதாயத்துக்காக நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கும். எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, அவளோடு நான் எப்படி கொடுத்துற நடத்துறது என்று முனிவர் சொன்னார். அதற்காக எம்பெருமான் சொன்னான்,
நீர் கல்யாணம் பண்ண உடனே இவளை அழைத்து கொண்டு உமது ஆசிரமத்துக்கு போ. இவளும் நீரும் வரும்பொழுது உம்மை வரவேற்பதற்கு ஆசிரமத்திலே உங்கள் சீடர்கள் வேதத்தை ஓதட்டும். அந்த வேத ஒலி கேட்டால் இவள் தன்னாலே அங்கிருந்து அகன்று போய்விடுவாள். இவளுக்கு வேத ஒலி என்பது பிடிக்காது என்று எம்பெருமான் சொன்னான். அந்த முனிவர் சரி என்று ஒப்புக்கொண்டு மூதேவியை திருமணம் செய்து கொண்டார். தன் சீடர்களை ஆசிரமத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆசிரமத்திலே சீடர்கள் வேதம் ஜபித்தார்கள், வேத பாராயணம் செய்தார்கள். மூதேவியை அழைத்து கொண்டு வந்தார். அந்த சத்தம் கேட்டாலே மூதேவிக்கு பிடிக்கல. இந்த சத்தம் என்னன்னு கேட்டால் இது வேத கோஷம் என்றார் முனிவர். மூதேவி சொன்னால் எனக்கு இது அலர்ஜியாங்க, இது எனக்கு ஒவ்வாமை ஜாஸ்தி, இது எனக்கு ஒத்து வராது, இந்த சத்தம் இருக்கப்படாது நான் இருக்கிற இடத்துல. முனிவர் சொன்னார், என் பிழைப்பே அதுதாம்மா, என் குடும்பமே அதில் தான் இருக்குது, நாங்கள் வேதம் சொல்கிறதே மூச்சாக வச்சுட்டு இருக்கிறவங்க, அது உனக்கு ஒத்து வரலைன்னா எப்படிப்பா கொடுத்த நடத்துறது என்று சொன்னார். அப்படின்னா நான் போகிறேன் உம்மை விட்டு என்று மூதேவி வந்துட்டார். அதற்குள்ள லக்ஷ்மிக்கும் எம்பெருமானுக்கும் திருமணம் ஆயிடுது. இப்படி வேத ஒலி என்றால் மூதேவி அகரக்கூடிய இடம். ஆகையினால்தான் எம்பெருமான் வரும்பொழுது அவன் பின்னாடி வேத பாராயணம் வருகிறது. மூதேவியை விரட்டி கொண்டு எங்கும் செழிப்பும் செல்வமும் இருக்க வேண்டும் என்றால் அந்த வேத ஒலி முழங்கணுமா. இந்த வாரங்கள் காஞ்சிபுர திவ்யதேசம், அதிலே எம்பெருமான் பின்னாடி அவனுடைய புறப்பாட்டிலே விழாவிலே வேத ஒலி இசைக்கக்கூடிய மகான்கள் அவர்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த கோஷ்டியை. அப்படிப்பட்ட வேத ஒலி பிராட்டிக்கு ஏற்பட்டது. ஆக தூய்மை என்ன, ஆனந்தம் என்ன, இவைகள் எப்பொழுதும் இருக்கக்கூடிய இடத்திலே பிராட்டி இருப்பாள். அல்லது இந்த நாணயத்தின் மறுபுறம் எங்கே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோ அங்கே தூய்மை இருக்கும், அங்கே ஆனந்தம் இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோ அங்கே தூய்மை இருக்கும், அங்கே ஆனந்தம் இருக்கும். ஆனந்தம் இருக்குன்னா கூடவே கொஞ்சம் துக்கமும் இருக்கலாம் இல்லையா? ஆனந்தம் நிறைய இருக்குது, துக்கம் கொஞ்சம் இருக்குது. அப்படி ஒரு நிலை வந்தால் என்ன செய்கிறது? இல்லை, கலப்படமற்ற தூய ஆனந்தம் இருக்கணும். எப்பொழுதும் அப்படியா இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஃபார்மில் இருக்கணும். ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி, இன்னொரு 4 மேட்ச்சில் டக்கு, அப்படி அடித்து அவங்கள வச்சுட்டு நான் விளையாடினோம்னா என்ன ஆகும்? ஆகையினால் எப்பொழுதுமே தூய்மையோடு எப்பொழுதுமே ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியவள் பிராட்டி. அவள் கடாட்சம் இருந்தால்தான் இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பகவான் திருமலையில் இருக்கான். அங்கே அவன் இருக்கிற விமானத்துக்கு ஆனந்த விமானம் பேர். ஒவ்வொரு கோயிலையும் பகவான் ஈற்றிருக்கக்கூடிய கருவறைக்கு அங்கே உள்ள ஆர்கிடெக்சர் அடிப்படையிலையும் இன்னும் ஆகமங்கள் அடிப்படையிலையும் பெயர் வச்சுருக்காங்க. 108 திவ்ய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு கர்ப்ப கிரகத்துக்கும் கருவறைக்கும் ஒரு பெயர். ஸ்ரீரங்கத்தில் உள்ள விமானத்துக்கு பிரணவாகார விமானம் என்று பெயர். அதே மாதிரி திருமலையப்பன் திருவேங்கடமுடையான் எழுந்தளிக்கக்கூடிய விமானத்துக்கு ஆனந்த விமானம்னு பெயர். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தளிருக்காரு, அதற்கு புண்ணியகோட்டி விமானம்னு பேர். திருவள்ளூர் எம்பெருமான் விஜயகோட்டி விமானம்னு பேர். திருக்குடந்தை 6வது பெருமான் அவருக்கு வைதிக விமானம்னு பேர். அழகர் எழுந்தளிருக்கிறாரே அவருக்கு சோமச்சந்த விமானம்னு பேர். இப்படி அந்த விமானத்துக்கு கட்டமைப்பின் அடிப்படையிலையும் ஆர்கிடெக்சர் அடிப்படையிலையும் ஆகமங்கள் அடிப்படையிலையும் ஸ்தல புராணங்கள் அடிப்படையிலும் பெயர்கள் வழங்குகின்றன. இதில் திருமலையில் ஆனந்த விமானம்தான். ஆனால் திருமலையில் உள்ள ஸ்ரீனிவாசனுக்கு அண்ணன் என்று சொல்லி நம் ஆண்டோர்கள் போற்றக்கூடிய தமிழகத்திலே உள்ள ஒப்பிலியப்பன் கோயில் எம்பெருமானுக்கு உள்ள விமானத்துக்கு சுத்தானந்த விமானம் என்று பேர். அந்த விமானத்திலே சுத்தமான ஆனந்தம், ஆனந்த விமானத்தோட சூப்பர். இங்கே அந்த எம்பெருமானுடைய கோயில் படம் பார்க்கிறீர்கள், அந்த கோயிலில் உள்ள பொய்கை கரை பார்க்கிறீர்கள், உள்ளே உள்ள விமானத்திலே ஒப்பிலியப்பன் எழுந்தள்ளிருக்கிறார். அதை சுத்தானந்த விமானம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஆடுதுறை அப்படின்னு ஒரு திவ்யதேசம், அது திருக்கூடலூர் என்று ஆழ்வார் பாடிய பொழுது அவர் இட்ட பெயர். இப்பொழுது ஆடுதுறை என்று சொல்கிறார்கள். வையங்காத்த பெருமாள் என்று அவர் வீற்றிருக்கக்கூடிய விமானத்திற்கும் சுத்தானந்த விமானம் என்று பெயர். இந்த சுத்தானந்த விமானத்திலே காட்சி தரக்கூடிய ஆடுதுறை பெருமாள் திருக்கோடலூர் எம்பெருமானையும் நீங்கள் இங்கே படத்திலே பார்க்கலாம்.
இப்படி சுத்தானந்த விமானம் என்ற பெயர் இருக்கக்கூடிய விமானத்தின் கீழே பகவான் ஏன் இருக்கிறான்? அவனுக்கு எப்பொழுதும் ஆனந்தமே வடிவெடுத்த, தூய்மையே வடிவெடுத்த பிராட்டி உடனே இருப்பதினாலே அவனுக்கு இந்த மாதிரி இல்லங்கள் கிடைக்கிறது. இந்த அடிப்படையில் பிராட்டிக்கு ஒரு அற்புதமான திருநாமத்தை இட்டார்கள். அந்த திருநாமத்தை 115வது திருநாமமாக லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே வைத்தார்கள். அதன் பொருளை நீங்கள் மனதிலே வாங்கி கொண்டிருப்பீர்கள். அது நிலை நிற்க ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம். என்னாம கேவலபகோ படிதம் சகிருன்னஹா சுத்திம் தனோதி பரமாம் சுபசம்பதஞ்ச தஸ்மாதியம் ஸ்ரீர் நபவேத் அபிட்யா நாம்னா கதம் நித்தியசுச்சிர் முனீந்திரைகி. எந்த திருமகளுடைய திருநாமத்தை நாம் சொன்னவுடனே நம் நெஞ்சு தூய்மை அடைகிறதோ, நம் உடலும் தூய்மை அடைகிறதோ, நமக்கு தூய செல்வங்கள் வருகின்றதோ, அந்த லக்ஷ்மிக்கு எப்பொழுதும் தூய்மையை வடிவெடுத்தவள் என்று பெயர் இல்லாமல் வேறு எந்த பெயர் பொருந்தும்? ஆகையினால்தான் அவளை நித்திய சுச்சி என்று பெயரிட்டு அழைத்தார்கள். நம்ம இப்போது நமது நாட்டிலேயே ஸ்வச்ச பாரத், தூய்மையாக பாரதத்தை வைக்க வேண்டும் என்று நமது பிரதமர் ஆசைப்படுகிறார். எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கே செழுமை இருக்கும், அங்கே வளமை இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவதற்காக தூய்மை முக்கியம். ஆனால் அதற்கே நமக்கு ஒரு தூய்மை போகணுங்கிற ஆசை வரணுமே, தூய்மையோடு இருக்கணுங்கிற எண்ணம் வரணுமே, அதையும் லக்ஷ்மி தேவி தான் தரணும். எனவே அந்த எண்ணம் நம் நெஞ்சிலே நன்கு பதிய, எங்கும் தூய்மை நிறைந்திருக்க, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அழுக்கு, பொறாமை மற்றும் கெட்ட எண்ணங்கள் அகல இந்த திருநாமத்தை என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். தூய்மை கிட்டும், சுபம் வரும், செல்வம் கூடும். நித்திய சுச்சயே நமஹா. சுத்தானந்த விமானத்தில் எழுந்தருளக்கூடிய உப்பிலியப்பன் கோயில் தாயாரையும், வையங்காத்த பெருமாள், ஆடுதுறை பெருமாள் கொள்ள பெருமாள், சுத்தானந்த விமானத்தையும் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை நித்திய சுச்சயே நமஹா. நன்றி, வணக்கம்.